என் தங்கப்பிள்ளையே, நீ எதிர்பார்த்த செய்தி கொண்டு உன் தாயானவள் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். நிச்சயமாக நாளைய தினம் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரை நீ தேடிச் செல்ல வேண்டும். என் குழந்தையே, இவரால் உனக்கு மிகப்பெரிய உதவி நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, நீ இப்பொழுது அம்மாவை பற்றி என்ன நினைக்கிறாய் தெரியுமா? அம்மா யாரையும் தேடிச் செல்லாதே என்று சொல்லி இருக்கிறாய். யார் கைகளிலும் நீ உதவியை எதிர்பார்க்காதே என்று சொல்லி இருக்கிறாய். மற்றவர்களின் உதவியை பெற்றுத்தான் வாழ வேண்டும் என்று ஒருபோதும் எண்ணாதே என்று சொல்லி இருக்கிறாய். யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே என்று சொல்லி இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது நீயே இப்பொழுது ஒருவரை தேடிச் செல்ல சொல்கிறாயே, இது நியாயமா? அப்படி நான் சென்று அந்த இடத்தில் ஒரு அவமானம் எனக்கு கிடைத்து விட்டால் அது உனக்கு தகுமா என்று என் பிள்ளை என்னை பார்த்து கேட்கிறாய் அல்லவா? நிச்சயமாக உன் தாயானவள் என்னால் உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிகின்றது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த தாயானவள் பார்த்து பார்த்து உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒரு இன்பத்தையும் துன்பத்தையும் நான் உனக்கு வெளிப்படையாக சொல்ல வேண்டும் அல்லவா? சந்தோஷத்தை மட்டுமே எதிர்பார்த்து நிற்பது நியாயமாகுமா? சோதனைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இதையெல்லாமும் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு கிடைக்கும். இதையெல்லாமும் எதிர்கொண்டு வாழக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுமையிலுமே இந்த வராகியானவள் உன்னை தேடி வந்து உன்னுடைய நல்ல மாற்றத்தை கொண்டு உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடையச் செய்வேன். என்னதான் நடக்கும் என்றாலும் ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கும் என்றாலும் அவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ தெரிந்து புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழத்தான் வேண்டும். எல்லாமும் இத்தோடு முடிந்துவிடப் போவதில்லை. இனி நடக்கக்கூடிய விஷயத்தை நீ கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நீ உணர வேண்டும். இதுவரையிலும் நீ சந்தித்ததும் உன்னை சோதித்ததும் இத்தோடு முடியட்டும். இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லாமும் உன்னை நன்மதிப்போடு வாழ வைக்கட்டும். என் பிள்ளையினுடைய யோசனைகளை எல்லாமும் இந்த தாயானவள் முன்னின்று உனக்கு நடத்தி கொடுக்க வருகின்ற இந்த காலம் இனி எல்லாமுமாக உனக்கு வேண்டியது எல்லாமும் சரியாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் சொல்லித் தருகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் என் பிள்ளைக்கு பல தருணங்களை இனிமேல் உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் சரி, என் பிள்ளைக்காக நான் என்ன தர நினைக்கிறேனோ, இந்த வராகி எதை உன் வாழ்க்கையாக மாற்றிவிட நினைக்கிறாளோ அதை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் நடந்து விட்டது. எப்பேற்பட்ட சோதனைகள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து விட்டது என்பதனை நான் அறிவேன். இதுவரையிலும் என் பிள்ளை நீ இழந்ததை எல்லாமும் தாண்டி இனி உனக்கு கிடைக்கவிருக்கின்ற ஆச்சரியங்களை கொண்டு நீ வாழ வேண்டும். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்கு என்பதனை என் பிள்ளை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் என்ன சொன்னாலும் அவை எல்லாவற்றிலும் உனக்கான ஒரு புரிதலை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான ஒரு தேவையை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ தேடி பெற வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காலமும் நேரமும் உனக்கு நான் சொல்லும் பொழுதே மாற்றத்தை கொடுக்கும் என்றால் அப்பொழுது அதை நீ பற்றி கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அதை நீ கைவிட்டு விடக்கூடாது. எல்லா ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நீ பெறத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த தாயினுடைய அரவணைப்பு உனக்கு என்னாலும் வேண்டும் என்று நீ யோசித்து விட்டால் அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இத்தனை காலமும் இந்த வராகி உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு நடத்திய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். என்றும் என்றென்றும் உன்னோடு நான் உனக்கு துணை வருகின்ற இந்த காலம் அத்தனையிலும்
இனிமேல் என் பிள்ளை தனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னின்று நீ வழிநடத்துவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான நல்லதை நான் உருவாக்கி தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த வராகியானவள் உனக்கு கொடுக்கும் வெற்றி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னால் மறக்க முடியாத ஒன்றாக இருக்க வேண்டும். ஒருவரை தேடிச் செல்லச் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் உனக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்க காத்திருப்பதனால் தானே உன் தாயானவள் இத்தனை உறுதியாக உன்னிடத்தில் சொல்கின்றேன். உனக்கு ஒரு நன்மதிப்பை கொடுக்கத்தானே அம்மா இதை சொல்கின்றேன். அப்படி உன்னை அவமானப்படுத்தும் ஒரு இடமாக இருந்தால் நான் இதை உனக்கு சொல்வேனா? உன்னை காயப்படுத்தும் ஒரு இடமாக இருந்தால் நான் உன்னிடம் இதை கேட்பேனா? என் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கும் என்பதனாலும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு ஆனந்தம் பிறக்கும் என்பதனாலும் தான் நான் இதனை உன்னிடத்தில் வேண்டி கேட்கிறேன். சொல்லும் பொழுதே அதை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனதாக்கி கொண்டாயானால் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களிலும் இந்த தாயினுடைய அன்பு உனக்கு நிச்சயமாக தெரியும். இந்த வராகி இந்த வாழ்க்கையில் உனக்காக என்ன சொல்கிறாள் என்பதும் உனக்கு நிச்சயமாக புரியும். தேவையில்லாமல் இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் கண்டு என் பிள்ளை நிச்சயமாக மனம் கலங்க மாட்டாய். உனக்கு நடப்பது எல்லாவற்றிலும் நீ தெளிவான ஒன்றை சரியாக மீட்டெடுப்பாய். இத்தனை காலம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது, ஏது கொடுத்தது என்பதை எல்லாமும் நான் நிச்சயமாக எப்பொழுதுமே உனக்கு தெரியப்படுத்தி கொண்டிருப்பேன் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் உணர்ந்து கொண்டு நீ வாழும் இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும். எதிர்பாராத புரிதல்களுக்குள் உன்னை இந்த வாழ்க்கை கொண்டு வந்து சேர்க்கும். ஆசைப்பட்டதை எல்லாமும் என் பிள்ளை அடைந்து சாதித்து காட்டும் ஒரு நிலைக்கு நீ வந்து விடுவாய். முடியாது என்றும் நடக்காது என்றும் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாக உனக்கு நடக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை நீ விரும்பியது போல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை இந்த வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இனி நடக்கப் போகும் எல்லா சூழ்நிலைகளிலும் என் பிள்ளை தான் எதிர்பார்த்ததை நிச்சயமாக நீ பெற்றே தீருவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு எதிராக திரும்பியது போல தோன்றலாம். ஆனால் இவை அத்தனையிலும் என் பிள்ளை நீ நினைக்கின்ற ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை இனிமேல் நீ மறக்கக்கூடாது. நீ எதிர்பார்க்கின்ற ஒரு வெற்றி உனக்கென்று கிடைக்கப் போகிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய எண்ணம் போல இந்த வாழ்க்கையும் ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கி கொடுக்க வேண்டிய கால நேரம் கைகூடி வந்து விட்டது. தாயினுடைய அன்பு உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காது. என் தங்கமே, அம்மாவினுடைய ஆசிகளினால் உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவை அத்தனையும் அடுத்தடுத்த சூழ்நிலைகளில் உனக்கு நடக்க தயாராகிவிட்டது. அப்படியானால் நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ கண்கூடாக காண வேண்டும் அல்லவா? நான் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ கண்டுபிடிக்க வேண்டும் அல்லவா? ஒருவரை தேடி நான் செல்லச் சொல்கிறேன் என்றால் அதற்கு எந்த மறுப்பும் தெரிவிக்காமல், அதற்கு எந்த விதத்திலும் மனக்குழப்பமடையாமல் என் பிள்ளை அவர்களை தேடி நீ செல்லத்தான் வேண்டும். அவர்களை தேடி இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நீ அடையத்தான் வேண்டும். உன்னை சூழ்ந்து நிற்கும் இந்த காலம் இனி முழுமையிலும் உனக்கான தேவைகளை எல்லாமும் சரியாக உருவாக்கி தருவதை நீ நினைத்தால் நிச்சயமாக பெற்றுவிட முடியும். நீ நினைத்தால் எந்த விஷயத்திலும் உனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பினால் அது போதும். யாரையும் சூழ்ந்து நின்று இந்த வாழ்க்கையை நாம்
விட்டு விட்டோமோ என்றெல்லாம் நினைத்து வருந்தக்கூடாது. எதையும் கலங்கி நின்று நாம் வருத்தப்படக்கூடாது. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது எல்லாமும் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிய வைக்கும் என்பதனை நீ நம்பு. ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்றது போல அது நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. நான் வந்து விட்டேன், உனக்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன். இனி உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன். இதையெல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதையெல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சரியான விஷயங்களை உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் இந்த காலம் முழுமையிலும் இனி உன்னை சூழ்ந்து வரும் அத்தனை விஷயங்களும் உன்னை சந்தோஷமாக வழிநடத்தும் என்பதனை புரிந்து கொள். சந்தோஷமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் இது போன்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை இனிமேலும் மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனப்புரிதலுக்குள் இந்த வாழ்க்கை உன்னை கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். முன்பிருந்தது போல அல்ல, இப்பொழுது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நீ எதை உணர நினைக்கிறாயோ அவை ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொள்கிறாய் என்பதுதான் அர்த்தம். உன்னால் உன்னை சுற்றி நடக்கும் தீமைகளையும் சரி நன்மைகளையும் சரி சரியாக புரிந்து கொள்ள முடிகின்றது. உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் உன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. நடப்பது எல்லாமும் என்னவென்று என் பிள்ளைக்கு நிச்சயமாக கணித்து விட முடிகின்றது. எதிர்காலம் என்னவாக இருக்கும், இனி வரக்கூடிய நேரம் நம் வாழ்க்கையை என்னவாக மாற்றும் என்பதனை எல்லாமும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்படிப்பட்ட உன்னுடைய இந்த புரிதல்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு விரும்பிய ஒவ்வொன்றையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? உன்னுடைய விருப்பங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை சரியாக நடத்தி கொடுக்கும் அல்லவா? என் பிள்ளைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து வரும் நிலைகளில் நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய விருப்பம் போல இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கென நிறைவேறும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் உன்னோடு இருந்து உனக்கு சொல்லிக் கொடுப்பதை எல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நாம் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் அடைய நினைக்கும் நம்முடைய லட்சியங்கள் எல்லாமும் நமக்கு சரியாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை முறை இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொன்றையும் தொலைத்ததற்காக இனிமேலும் என் குழந்தை நீ வருத்தப்படாதே. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நம்பு. எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவாகவே கிடைக்கும் என்பதனை நீ நம்பு. நான் வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் இனி அத்தனையிலும் நீ ஆசைப்பட்டதை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. அம்மா சொல்ல வந்த காரியம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த வராகி உனக்கு நடத்துகின்ற விஷயம் என்னவென்று என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வந்து உனக்கென நான் எதிர்பார்க்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த காலத்திலும் நீ எதற்காகவும் இனி வருத்தமடையக்கூடாது. எத்தனையோ மாற்றங்களை கண்டு இந்த வாழ்க்கையை நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ்ந்துவிட தொடங்கி இருக்கிறாய் என்பதனை மறக்காதே. இந்த நேரம் உன் தாய் உனக்காக வந்திருப்பதை நீ புரிந்து கொண்டால் உனக்கு நல்லது நடப்பதை இனி கட்டாயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை தெளிவாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். நான் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையும் உனக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் என்பதனை மறக்காதே. என் தங்கமே, நாளைய விடியல் செவ்வாய்க்கிழமையின் விடியல் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் நாளைய விடியல் மாத இறுதி, அதாவது மார்ச் மாதம் முடிவடைகின்ற நாள். உனக்கு
கந்தன் ஒரு விஷயத்தை நடத்தி தருவதாக, அதாவது அப்பன் முருகன் ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி தருவதாக உத்திரவாதம் கொடுத்திருக்கிறார். அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் அவர் நடத்த வேண்டி நாளைய தினம் உன் முன்னால் வந்து நிற்க முடிவெடுத்திருந்தாலும் சரியாக இதை நினைவில் வைத்து நீ அவர் முன்னால் சென்று நின்று பார். இல்லை என்று மறுக்காமல் அதை உனக்கு அவர் கொடுத்தே தீருவார். இல்லை என்று எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிவிடாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை அவர் தந்தே தீருவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு இந்த வராகியினுடைய அன்பு எதையுமே உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனி வரக்கூடிய நேரங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென இந்த வாழ்க்கை இனி எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கிறது என்பதனை உணர்ந்து, தெய்வம் வருகிறது என்பதனை புரிந்து, நீ மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டு உன் வாழ்க்கையில் இனி எதிர்வரும் நாட்களில் உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. முழுமையான தேவைகளை எல்லாமும் என் பிள்ளை இனி இந்த வாழ்க்கையில் நீ நம்பிக்கையோடு பெறத்தான் போகிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வராகி என்ற தெய்வம் உன்னோடு பயணிக்கும் இந்த நாள் முதல் இனி உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளை நீ நிச்சயமான மேன்மையை அடைந்தே தீருவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல சந்தர்ப்பங்களையும் பல சூழ்நிலைகளையும் தாண்டி இனிமேல் இந்த வாழ்க்கையை வாழக்கூடிய கட்டாயம் உனக்கு நிச்சயமாக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவானாலும் சரி, என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டு நன்மதிப்பு கொண்டு வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லது நடக்க நானே உனக்கு துணையாக வர இப்பொழுது முருகப்பெருமானைத்தான் நான் தேடிச் செல்லச் சொல்லி இருக்கிறேனே தவிர இந்த நன்றியில்லாத மனிதர்களை நான் தேடிச் செல்லச் சொல்லவில்லை. உன் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள், உன் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள், உன்னுடைய அன்பை உண்மையாகவே மதிக்கின்றவர்கள் என்று யார் உன் வாழ்க்கையில் இருக்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் நான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடிச் செல்லச் சொல்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சரியாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான புரிதலுக்குள் இந்த வாழ்க்கை உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி நான் உன்னோடு உடனிருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு எப்பொழுதும் நீ விரும்புகின்ற விஷயங்கள் எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை புரிந்து கொள். கந்தனை எண்ணி வாழ்க்கையில் நீ எந்த ஒரு காரியத்தில் அடியெடுத்து வைத்தாலும் அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பது நீ அறிந்த உண்மைதானே. அப்படி இருக்கும் பொழுது உன் தாயானவள் நான் உன் முன்னால் வந்து நாளை அப்பன் முருகனை தேடிச் செல் என்று சொல்கிறேன் என்றால் இதைவிட வேறென்ன வேண்டும் இந்த வாழ்க்கையில்? இதைவிட வேறு எந்த ஒரு விஷயத்தை நீ எதிர்பார்க்கிறாய் இந்த வாழ்க்கையில்? உன் தாயே முன்வந்து கந்தனை வணங்கு என்று நான் உறுதிப்பட சொல்லும் பொழுது இனி எதையும் எண்ணி என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. இனி எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. அம்மா நினைத்தது போல எல்லாமுமே உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ மனமகிழ்ச்சியோடு நாளைய பொழுதை எதிர்கொள்ள தொடங்கு. முருகனினுடைய சன்னதி உன் வீட்டில் அருகில் இருந்தாலோ அல்லது சற்று தொலைவில் இருந்தாலோ சரி, முடிந்த வரையிலும் அவரை மகிழ்ச்சியோடு நீ காணச் செல். முடிந்த வரையிலும் என் பிள்ளை அவரை தேடிச் செல். நிச்சயமாக உன்னை எந்த விஷயத்தை நடத்தி கொடுப்பதாக உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் அவர் நடத்தி கொடுப்பார் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய எண்ணம் போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கப் போகிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லது நடக்க வேண்டி எப்பொழுதும் இந்த தாய் உனக்கு துணை இருக்கும் இந்த நேரம் இனி எல்லாமுமே உனக்கு சந்தோஷத்தையே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்க பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.